வணக்கம். வரம் தரும் கால பைரவர். நான் உங்கள் கபாலீஸ்வரன். இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தெய்வ உபாசனை பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் மை இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. மை, தாயத்து இதெல்லாம் வந்து காசு இருக்கவங்க வாங்கி வச்சு நீங்கள் தெய்வங்களை உபாசனை பண்ணலாம். மையே இல்லாமல் எப்படி நம்ம தெய்வ ஆகர்ஷணை பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். இதனுடைய விழுதுகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இல்லை பௌர்ணமி நாளில் சுக்கிர ஹோரையில் நீங்கள் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கணும். காப்பு கட்டி எடுத்து வச்சு இதனுடைய விழுதுகளை நீங்கள் தாயத்துலையும் போட்டுக்கலாம், தாயத்தில் அணிஞ்சிக்கலாம். தாயத்தில் அணிஞ்சிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம், இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன தங்கம், வெள்ளி, தாமிரம் இந்த மாதிரி பொருட்களோடு சேர்த்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி, ஒரு குழியை மாதிரி சின்ன உருண்டையாக செஞ்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கோரோசனை, புனுகு, கஸ்தூரி இது எல்லாம் அந்த சின்ன குழியை மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே அந்த ஆலமர விழுதையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்க்குள்ள வச்சுக்கணும். வாய்க்குள்ள வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் மந்திரம் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு சீக்கிரமே ஆகர்ஷணமாகும். இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாட்டாலும் இந்த வேரை மட்டும் நம்மளோட வாயில் வச்சுட்டு மனசுக்குள்ளே மந்திரம் ஜெபிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த வேரை வாயில் வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகர்ஷணமாகும். இது இந்த தெய்வம்னு கணக்கில் எந்த தெய்வங்கள் நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, இப்போ வடயக்ஷ்ணியாக இருந்தாலும் சரி, மோகினியாக இருந்தாலும் சரி, ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து நீங்கள் தவம் சொல்லும்போதோ இல்லை அந்த மந்திர உச்சாரணம் செய்யும்போதோ இல்லை அதுக்கான களங்கள் வரைஞ்சி முறைப்படி அதை நீங்கள் ஆவாகனப்படுத்த முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் ஆலமரத்து அடியில் உட்காந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு பலனை அடிக்கும். அதாவது ஒரு மின்னலுடைய வேகத்திற்கு ஈடாக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும், டக்குன்னு உங்களுக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி மாந்திரியம்னா ஒரு விஷயம், கணவன் மனைவி விஷயம்னாலும் ஆலமரத்தடி, அரச மரத்தடி இந்த மாதிரி அந்த அடியில் உட்காந்து நீங்கள் செய்கிறது ஒரு மின்னலுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல் உங்களுக்கு டக்குன்னு உடனே அதை செஞ்சு கொடுத்துரும். இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கோங்க. இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை புடம் போட்டும் திருநீர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நெத்தியில் அணிஞ்சிக்கலாம். உடம்புல எல்லாம் பூசிக்கிட்டு இந்த ஆழ விழுதுனால செய்யப்பட்ட திருநீரை நீங்கள் உடம்பு முழுக்க பூசிக்கொண்டு உங்கள் தெய்வங்களை நீங்கள் அழைக்கும் போது அந்த தெய்வங்கள் ஓடி வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கருப்புசாமி, எச்சினிகள், மோகினிகள் இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களும் சகல தேவதைகளும் இந்த ஆலமரத்தால் செய்யப்பட்ட விபூதிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசியாகி வந்து நிற்கும். இது ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்டது. இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி உபாசகர்களாக இருந்தாலும் சரி, மந்திரவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தெய்வ அருள் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கருங்காலி மாலை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆலமர விழுதுக்கு பார்த்திங்கன்னா அதை விட 100 மடங்கு தெய்வ ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது. உங்களுக்கு தெய்வ சக்தியை இழுத்து கொடுக்கும். நம்ம உடம்புல அந்த தெய்வ அருளை தக்க வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சக்தி படைத்ததை இந்த ஆலமர விழுது. இதை நீங்கள் பொதுமக்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய முறைகளில் நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து தேங்காய், வாழைப்பழம், அவல், பொரிகடலையெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்து தாயத்தில் போட்டுக்கிட்டோ இல்லை நான் சொன்ன மாதிரி சின்ன குழியை மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் வாக்கு சொல்கிற இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல வச்சுக்கிட்டால் வாக்கு சித்தி உண்டாகும். தெய்வ மந்திரங்கள் சொல்லும்போது தெய்வ அருளும் உங்களுக்கு சீக்கிரம் வரும். இந்த மாதிரி பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.